வணக்கம் ஐயா. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து கண் திஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்? கண் திஷ்டி பாதிப்பு வராம இருப்பதற்கு என்ன பண்ணலாம்? ஐயா சரிதானுங்க ஐயா. அதாவது வந்து கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாமி கண் பட்டாலும் படலாம், மனிதர்கள் கண் திருஷ்டி வந்து பல பிரச்சனைகளை வந்து கொடுக்குதுன்னு சொல்றாங்க. கிராமத்துல அந்த மாதிரி ஒரு பழமொழி உண்டு. சாமியினோட கண் பட்டா தேங்காய் வளத்தோட போயிடும், ஆனா மனிதர்கள் கண் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பொல்லாதது அப்படிங்கக்கூடிய ஒரு பழமொழி வழக்கில் இருக்கு. அப்போ கண் திருஷ்டி வந்து ஒரு மனிதனை வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய விஷயமாக கண் திருஷ்டி வருது. இதற்கு ஒரு எளிய பரிகாரமா நம்ம என்ன பண்றோங்க ஐயா அப்படின்னா, நம்ம தினந்தோறும் குளிக்கிறோம் இல்லையா, அந்த நம் குளிக்கும் தண்ணீர்ல வந்து பாத்தீங்கன்னா சிறிது அளவு உப்பு, சிறிதளவு மஞ்சள், ஏதாவது புஷ்பங்கள், அதாவது 2 புஷ்பங்களை வந்து அந்த மஞ்சளும் கல்லுப்பும் கலந்த அந்த தண்ணீர்ல போட்டு ஒரு பக்கெட் தண்ணீர் எடுத்துக்கணும். அதுல வந்து 2 புஷ்பம், கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் போட்டு கலக்கிட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டி கண் திருஷ்டி போக வேண்டும் என்று வேண்டி அந்த தண்ணீரை நம்ம தலைக்கு ஊற்றி தண்ணீர் இது குடிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா கண் திருஷ்டி தோஷம் விலகிவிடும் ஐயா.